வணக்க மக்களே. விஜய் சாரோட கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான டிபேட்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போய்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆப்போனண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க, இது தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நடிகர்களும் நிறைய பேர் கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க, பாராட்டுகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசியல் தலைவர்களும் பார்த்திங்கன்னா அவங்க கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாரு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. மு.க. ஸ்டாலின் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்றது நம்ம நல்லாவே தெரியும். முதலீட்டுக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெயின் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி கேட்கும்போது அது என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களுக்கு பார்த்திங்கன்னா தொண்டாற்றுறதுக்கு யார் வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் வெளியே அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கோவமும் ஒரு பயமும் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.